பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் பார்த்து ஆடு வளர்ப்ப தொடங்கலாமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். இதோட உண்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆடு ஆடு வளர்ப்பு பற்றி யோசிக்கும் பெரும்பாலான முதல்ல என்ன செய்கிறாங்க தெரியுமா? அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் டிஃப்ரெண்ட்டான, அதாவது நாங்கள் விவசாயம் பண்ணுறது எல்லாமே வீடியோ எடுத்து போடலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் எல்லாமே எடுத்து போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஒரு வீடியோ தேடுவாங்க, 10 ஆடுகளில் மாதம் 1 லட்சம் லாபம், ஆடு வளர்த்து கோடீஸ்வரர் ஆகலாம், 30 நாட்களில் வந்து ரெட்டிப்பு லாபம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு வளர்த்து ஆடிக்கார் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து வரும். அதை பார்த்த பின்னாடி என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கே, நாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் யூடியூப் மட்டும் பார்த்து ஆடு வளர்ப்பை ஆரம்பிப்பது சரியான முடிவா, இல்லாட்டினா அது பெரிய இழப்புக்கு காரணமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் யூடியூப் மூலம் என்ன கற்றுக்கொள்ளலாம், எதை நம்பக்கூடாது, எப்படி வந்து பாதுகாப்பாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனுபவ அடிப்படையில் பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யூடியூப் வந்து ஒரு நல்ல ஆசிரியராக, முதல்ல ஒரு விஷயம், யூடியூப் வந்து கெட்டது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய அறிவு களஞ்சியம் கூட நான் சொல்லலாம். ஏன்னா என்ன தேடினாலும் நீங்கள் கிடைக்கும், என்ன தேடு A to Z என்ன தேடினாலும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இந்த உலகத்தோட எந்த விவசாயியும் அதில் பார்க்கலாம். எந்த நாட்டில் எப்படி ஆடு வளர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். புதிய இனங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், கொட்டகை அமைப்பு, தீவன தயாரிப்பு, தடுப்பூசி, மருந்து, சந்தை எல்லாமே இலவசமாக கிடைக்குது. ஆனால் யூடியூப் பயனற்றது அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. யூடியூப் வந்து ஒரு ஆசிரியர். அது உங்கள் பண்ணையில் வந்து வேலை வந்து செய்யாது, அனுபவத்தை தராது, அதுதான் உண்மை. நீங்கள் தான் எல்லாமே பார்க்கணும். அது ஒரு ஆசிரியர் கற்று தான் கொடுக்கும், நீங்கள் தான் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணணும், ஓகேங்களா? யூடியூப்பில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பல வீடியோக்கள் வந்து பார்வைக்காக தான் உருவாக்கப்படுது. தமிழில் 1 கோடி லாபம், 100% வெற்றி, நஷ்டமே இல்லை அப்படி சொல்லிட்டு எழுதுவாங்க. ஆனால் உண்மையில் ஆடுகளுக்கு நோய் வரும், சில நேரம் இறப்பும் இருக்கும், சந்தை விலை வந்து குறையும், தீவன விலையும் உயிரும், மழை வரும், வெயில் அதிகமாகும். இந்த உண்மைகள் எல்லாம் சில வீடியோக்களில் சொல்லப்படுவதில்லை. ஏங்க நீங்களும் யூடியூப்பில் தானே சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்வீங்க. என் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ஒளிவுமுறை இல்லாமல் ஆடு வளர்த்தா என்ன அதில் பிரச்சனை வரும், என்ன தவறுகள் வரும், நஷ்டம் வருமா, லாபம் வருமா, எல்லாமே நான் A to Z நான் சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அதனால் வெறும் லாபத்தை மட்டும் பார்த்து முடிவு எடுக்கக்கூடாது. அதோட இப்போ ஒரு டார்க் சைட் பார்க்கணுன்னா அதாவது அதோட நல்ல நல்ல நன்மைகள்லாம் பார்க்கணுமா, அதை என்ன தீமைகள்லாம் இருக்குது அப்படின்னு இன்னொரு சைடும் பார்க்கணும். ஒரு இளைஞர் வந்து யூடியூப் மட்டும் தொடர்ந்து வந்து வீடியோக்களை வந்து பார்க்குறாரு 3 மாதம். அவருக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறாரு. ஆனால் நேராக போய் என்ன செய்கிறேன்னா 50 ஆடு வந்து வாங்குறாரு. கொட்டகை வந்து சரியாக அமைக்கலை, தீவனம் வந்து சரியாக இல்லை, தடுப்பூசியும் தெரியவில்லை. ஒரே மாதத்தில் பல ஆடுகள் வந்து நோய் வந்துடுது. அடுத்து பார்த்திங்கன்னா இழப்பு, கடன், அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது. ஏன்? அவர் வீடியோ பார்த்தாரு, ஆனால் நடைமுறை அனுபவம் வந்து கிடையாது. என்ன தான் நம்ம வீடியோ பார்த்து இது பண்ணாலும் நம்ம அதை செஞ்சு பார்த்தா தான் நம்மளுக்கு வருதா வரலையான்னு தெரியும். இப்போ எக்ஸாமில் வந்து நீங்கள் இதில் ஃபோனில் படிக்கிறீங்க, நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ யூடியூப் பார்த்தா நம்ம வந்து குறிப்பெடுக்கணும். ஒரே விஷயத்தை 5 சேனல்களை வந்து பார்க்கணும். மருத்துவர் சொல்வதை வந்து கண்டிப்பாக கேட்கணும். அவங்க சொல்கிறது, மருத்துவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனுபவமான விவசாயிகிட்ட அவங்க வந்து ஒரு ஆலோசனை வந்து கேளுங்க. ஒரு பண்ணையாளர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அரசு கால்நடைத்துறை அவங்க சொல்கிறதையும் கேளுங்க. எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் எந்த முடிவு சரியானது அப்படி சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா தெரியுமா? முதல்ல 5லேருந்து 10 ஆடுகளோட தான் தொடங்கும். நம்ம யூடியூப்பில் சொன்னாங்க 50 ஆடு தான் வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 50 ஆடு உடனே வாங்கக்கூடாது. ஏன்னா நஷ்டம்தான் வரும், கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அடுத்து ஆடுகளை தினமும் கவனிக்கணும், ஓகேங்களா? ஆடுகளை தினமும் கவனிங்க, தீவனம் கொடுங்க. அதே மாதிரி இடம் பாருங்கள். அனுபவம் உள்ள விவசாயினா இந்த ஆட்டுக்கு வந்து இவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த குட்டி வந்து இந்த ரேட்டு போகும், இந்த அளவு இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க அப்பா அதுக்கடுத்து நிறைய பேர் அவங்க வீட்டில் எல்லோரும் வளர்த்துருக்காங்க, இப்போ இவங்க வளர்க்குறாங்க.
என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. அந்த ஆடு எவ்வளோ விலை வரும், என்ன இடம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரேன் ஆடை பற்றி. அதனால் எனக்கு தெரியாது, அவங்க வந்து கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் எடை பார்க்கணும், நோய் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். 1 வருஷம் அனுபவம் வந்து கண்டிப்பாக பெறணும். அதுக்கப்புறம் தான் 20 ஆடு, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 25, அடுத்து 30, 35, 40 அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளருங்க. அவசரம் இதுக்கு அவசரம் வேண்டாம். ஏன்னா ஒரு தொழிலில் வந்து என்றைக்குமே அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவில் வந்து எத்தனை நன்மைகள் தீமைகள் எல்லாமே யோசித்து தான் நம்ம முடிவு எடுக்கணும். இப்போ ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி பதில் வந்துருச்சா? யூடியூப்பில் பார்த்து ஆடு வளர்ப்பை வந்து தொடங்கலாமா? பதில் வந்து ஆமாம். ஆனால் யூடியூப் மட்டும் பார்த்து தொடங்கக்கூடாது. அதோடு சேர்த்து நடைமுறை அனுபவமும் தேவை, கால்நடை மருத்துவர் ஆலோசனையும் கண்டிப்பாக தேவை. அந்த ஏற்கனவே நிறையா அதாவது ரொம்ப வருஷமும் நடத்திட்டு இருப்பாங்களா, அந்த பண்ணையாளர்கிட்ட நீங்கள் வந்து டவுட்டு கேட்டு அவங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு எப்படிலாம் வளர்க்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அதையும் கேட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து சிறிய அளவில் ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கொட்டகை அமைக்கும்போது பரண்மேல் ஃபஸ்ட்டு அமைக்கணுங்க. அதை வந்து தயவுசெய்து தவிர்த்துடுங்க. ஏன்னா வந்து ஆடு வளர்த்து ஒரு அனுபவம் பெற்று அதில் ஒரு லாபத்தை எடுத்து அடுத்து பரண்மேல் வந்து அமைக்கிறது தான் புத்திசாலித்தனம். முதல்ல எடுத்த உடனே 5 லட்சம் 6 லட்சம் கடன் வாங்கி நம்ம போட்டோம்னா அது நஷ்டமாக வருதா லாபம் வருமா நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து நம்ம திட்டமிடல், நம்ம பராமரிப்பை பொறுத்து தான் இருக்குது. ஆடு வளர்ப்பில் வெற்றி பெறுவது வந்து பெரிய முதலீட்டால் கிடையாது, சரியான அறிவாலும் பொறுமையாலும் தினசரி கவனிப்பாலும் இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் இவங்ககிட்ட, நீங்கள் எத்தனை ஆடுகளோட வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க 6 ஆடு தான் இருந்துச்சு. 6 ஆடை வச்சு தான் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ ஆடுகள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து முக்கால்வாசி விற்றுட்டாங்க. இது ஏன்னா செலவு வந்து அதை நம்பி தான் இருக்கு இல்லையா? அதனால் குட்டிகள் போட்டோடனே 1 2 தான் வச்சுருப்பாங்க, மீதி எல்லாமே வந்து விற்றுருவாங்க. இப்போ எங்களுக்குமே மாத வருமானம் வந்து இதுதான். 2 குட்டி அடிக்க மாதம் செலவு பண்ண. விவசாயம் வந்து என்னங்க 6 மாதத்துக்கு ஒரு இடம் தானே இது வரும். அதனால் அதை நம்பி நம்ம இருக்க முடியுமா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட இதாகட்டும், எதுனாலும் சரி இந்த ஆடு வளர்ப்பு மூலமாக தான். திடீர்னு ஒரு செலவு வருது, ஒரு செய்முறையிலேருந்து எல்லாமே வந்து இந்த ஆடு வளர்ப்பு வச்சு தான். ஓகேங்களா? அதனால் ஆடு வளர்ப்புங்கிறது யூடியூப் மட்டும் பார்த்து நீங்கள் வந்து தொடங்குற விஷயம் கிடையாது. நடைமுறை அனுபவம் சேர்த்து இருக்கணும். யூடியூப் வந்து உங்களுக்கு கற்று தான் தரும், ஆனால் வந்து எந்த இது வந்து விளக்கமும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லாது. அதை பார்த்து நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் நடைமுறை அனுபவன்றது ஒன்று இருக்குது. சும்மா தியரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? ப்ராக்டிக்கலும் வேணும்ல. அதனால் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். ஆடு வளர்ப்பவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.